ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு பட்டணத்தில் ஒரு பெரிய அதிகாரி இருந்தாராம். அவர் தான் அந்த பட்டணத்துக்கு ஊர் தலைவராம். அவருக்கு 7 பிள்ளைகள் இருந்தாங்களாம். 7 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள் இருந்தாங்களாம். அந்த 7 ஆண் பிள்ளைகளுக்கும் 3 பெண் பிள்ளைகளுக்கும் கடவுளுடைய பயத்தையும் நீதியும் நேர்மையும் நியாயத்தையும் ஒழுக்கத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு வந்தாராம். அவர் பக்கத்தில் அநியாயம் அநீதி அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் அவர்கிட்ட கிடையாதாம். எல்லா மக்களுக்கிட்டையும் உண்மை உடையவராக இருந்தாராம், அன்பு உடையவராக இருந்தாராம், தான தர்மங்கள் செய்கிறவராக இருந்தாராம். எந்த ஒரு கஷ்டத்திலையும் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கடவுளை அவமதித்ததே கிடையாதாம். அதனால் கடவுள் அவருக்கு ஏராளமான ஆடுகள், மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள்லாம் இப்படியெல்லாம் கொடுத்து ஆசீர்வதித்தாராம். ஒரு நாள் சாத்தான் கடவுள்கிட்ட கேட்டாராம், கடவுளே நீங்கள் ஏன் அவனை ஆசீர்வதிக்கிறீங்க? அவன் ஊரில் பெரிய பணக்காரனாக இருக்கிறதுனால அவன் பெரிய சீமானாக இருக்கிறான். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், அவன் ஒரு நாள் உங்களை சபிக்கிறதுக்கு அவன் ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லி சாத்தான் கேட்டானா. அப்போ கடவுள் சொன்னாரா, சாத்தானே, அவன் ஒரு நாளும் கடவுள் இல்லைன்னு சொல்ல மாட்டான், அவன் அவ்வளோ உண்மை உள்ளவன், நீதி உள்ளவன் அப்படின்னு சொல்லி கடவுள் சொன்னாரா. உடனே சாத்தான் சொன்னாரா, இல்லை, நீர் ஒரே ஒரு நாள் மட்டும் என் கையில் அந்த மனுஷனை கொடுத்து பாரும், அவன் அடுத்த நாளே உங்களை இல்லைன்னு சொல்லிடுவான் அப்படின்னு சொன்னாராம். உடனே கடவுள் சொன்னாரா, ஏய் சாத்தானே, அவனுக்குரியது எல்லாவற்றையும் நான் உனக்கிட்ட தாரேன், ஆனால் அவன் உயிரை மட்டும் எடுக்கிறதுக்கு உனக்கு பர்மிஷன் கிடையாது அப்படின்னு கடவுள் சொன்னாராம். உடனே சாத்தான் அந்த பர்மிஷனை வாங்கிட்டு போய் என்ன செஞ்சான் தெரியுமா? அவனுடைய 7 குமாரர்களையும் குமாரத்திகளையும் கள்ளக்கூட்டர்கள் அடித்து கொண்டுட்டு போகிறதுக்கு அவன் அனுமதிச்சிட்டானாம். அந்த கள்ளக்கூட்டங்கள் அவனுடைய 7 குமாரர்களையும் 3 குமாரத்திகளையும் அடித்து கொன்று போட்டு அவங்ககிட்ட இருந்த எல்லா சொத்துக்களையும் பறிச்சிட்டு போயிட்டாங்களாம். திரும்ப அந்த பெரிய பட்டணத்து நீதிமான்கிட்ட ஏகப்பட்ட மிருகங்கள்லாம் இருந்தது, ஆடு மாடுகள், அதுக்கப்புறம் ஒட்டகங்கள், கழுதைகள், வேலைக்காரர்கள்லாம் இருந்தாங்க. ஒரு நாள் வந்தாங்க கொள்ளையர்கள், அவங்க எல்லாரையுமே அடித்து பிடிச்சி அவனுடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம். இப்போ அந்த பெரிய பட்டணத்து நீதிமான் கிட்ட வெறும் சொத்து மட்டும்தான் இருந்துச்சு. அவனுக்கு வேலைக்காரர்களோ பிள்ளைகளோ எதுவுமே இல்லை. மனைவி பார்த்தா, இப்படி நீர் வாழ வேண்டுமா? எல்லா மிருகங்களும் போயிடுச்சு, எல்லா வேலைக்காரர்களும் போயிட்டாங்க, பிள்ளைகளும் போயிட்டாங்கன்னு சொல்லி மனைவி ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாலாம். ஒரு நாள் இந்த பட்டணத்து நீதிமானுக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையிலையும் பொக்களமும் புண்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த புண்ணிலிருந்து வர்ற நாற்றமும் ஜலமும் இரத்தமையும் பார்த்து பொண்டாட்டி பார்த்தா, இந்த நாத்தத்தோட நீர் என் பக்கத்தில் வாழ வேண்டாம், வெளியே போகும் அப்படின்னு சொல்லி வெளியே தள்ளி விட்டுட்டா. பாவம் அந்த நீதிமான் சாம்பலிலையும் மண்ணிலையும் கடந்து துடிச்சாரு, அழுதாரு, கடவுளை நோக்கி கூப்பிட்டாரு. கடவுள்கிட்ட சொன்னார், கடவுளே, எனக்கு முன்னாடி இருந்த எல்லா செல்வங்களும், எல்லா சுகங்களும், எல்லா பெண் புத்திர பாக்கியமும் நீதான் எனக்கு கொடுத்த. இப்போ கொடுத்த நீனு அதை எல்லாவற்றையும் நீனே எடுத்துக்கிட்ட, அதுக்காக நான் உனக்கு நன்றி சொல்லுறேன் அப்படின்னு சொல்லி அந்த நீதிமான் சொன்னாராம். நீதிமானுடைய அந்த பெரிதான நம்பிக்கையையும் கடவுள் மேலே வச்சிருக்கிற அன்பையும் பார்த்து கடவுள் அந்த நீதிமான் கூட பேச வந்தாராம். அந்த நீதிமான்கிட்ட சொன்னாரா, நீதிமானே, உன்னை விட ஒரு பெரிய நீதிமானையும் விசுவாசத்தையும் நான் அந்த பூமியில் பார்க்கல அப்படின்னு சொல்லி அவனுக்குரிய எல்லாவற்றையும் மறுபடியும் திரும்ப கொடுத்தாராம். பாருங்க, நாம் நீதி உள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக இருந்தால் நம்மளுடைய நீதி நிமித்தமும் உண்மை நிமித்தமும் பயபக்தி நிமித்தமும் கடவுள் நாம் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பதற்கான ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். அதனால் கடவுள் இல்லை என்று ஒரு நாளும் யாரும் எந்த கஷ்டத்திலும் சொல்ல வேண்டாம். சரியா நண்பர்களே? பாய்.